சொன பிடுங்க தானேப்பா? சொன பில்லியில் சொனக்குறீங்களா? இதில் சொனக்குது. கை கையே தான் இருக்குது, ஏற முடியாது, சான்ஸே இல்லை. எங்கன்னா ஏறி தப்பி மரமாக கண்ணு மரம் நான் பண்ண முடியும். புள்ள குட்டிக்காரனாச்சியா போயிடலாம். இப்போ இது வந்து களத்துக்கு போகுதா இந்த கல்? போருக்கு போகணும். போர், ஆமாம் போர். ஏதோ பெரிய மரமா இது? வாயம் காட்டான். அந்த அப்பா எட்டு போய் காட்டுன்னு தான் சொன்னாங்க. போய் பார்ப்போமே பெரிய மரமா சின்ன மரமான்ட்டு. 2 மரம் இருக்குதான், புளியா மரம். பாதி உலிக்கு நீ எடுத்துக்க, பாதி உலிக்கு என்கிட்ட கொடுன்னு சொன்னாங்க எங்கள் பெரியம்மாவும் இவருடைய தம்பி ஒய்ஃபும். சரி அதே மாதிரி பண்ணலான்னு போய் பார்க்குறேன், மரம் பெருசா சின்னதான்னு. நிறைய பாட்டில் இருக்குது. இங்கே வந்து குடிப்பாங்களா என்ன? கல்லியாக இருக்கிறாங்கல்ல, அவங்களே சரக்கு போடுவாங்களா நைட்டில்? நைட்டில் வேலை செஞ்சு அலும்பாக இருக்கும். சாப்பிட்டு 2 மணிக்கெலாம் எழுந்து கல் இருக்கும். வெடிய 2 மணிக்கு 1 மணிக்கு வந்துருப்பாங்க. அப்போ தான் வெயில் இருக்காது. வெயில் இருக்காது. அது அப்படி இல்லை, நேரம் தூங்கிடுவாங்க. தண்ணிக்கு சாப்பிட்டு நேரம் தூங்கிடுவாங்க. பொழுதுக்கு 5 மணிக்கு மேலே. சரி நீ நான் வந்ததுலேருந்து நீ எந்த வேலையுமே செய்யவே இல்லை. நான் எந்த வேலை செய்யணும், நீ தான் அங்கே எட்ட காட்டு நீ என்ன வேலை செய்கிற? பாம்புக்கு பண்ணுவா நீ வேலை செய்ய, நான் பார்க்குறேன். மேற்பட்டு மாட்டுக்கு தீனி வைக்கிற வேலை, தவிடு வைக்கிற வேலை, பில்லு எடுத்து போகிற வேலை தான் எனக்கு. சரி நீ அதை பண்ணு, நான் பார்ப்போம். எந்த வேலையை நான் செய்யவும் மாட்டேன். நீ பால் கறப்பியா? நீ பால் கறப்ப? போய் சொல்லக்கூடாது. காரணம் காம்பாக மதித்து நான் கறப்பேன். நாட்டு மரவள்ளி எது? நாட்டு மரவள்ளினா ரோஸா? ரோஸ் நல்லா இருக்கும்ல? சூப்பராக இருக்கும். ஆமாம், இந்த கிழங்குலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும். கிலோ 50 ரூபா விற்பாங்களே இந்த கிழங்கு தான். ரோஸ் கிழங்குன்னு சொல்லுவாங்க, நாட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கரம்பாக ஓட்டி வச்சுருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது மண். சாமி இல்லை தோ பில்லு இருக்குது இப்போ, நல்லா மேயும்பா மாடு. அவங்க மேய்ப்பாங்க. அதெல்லாம் மாடு இல்லை இங்கே, கொட்டை இல்லை, சாமி இல்லை, சாமி இல்லை. சரி பிள்ளைய மரத்தை கட்டுவா. அவங்க மாடு அவங்க இங்கே கிடக்கும். ராவும் போகணும். மாடுலாம் ராவும் பாவலும் இங்கே தான் இருக்கும். இங்கே கட்டி போட்டுருவாங்க, அது மட்டும் மேயும். மிளகா செடிலாம் இருக்குது இங்கே. சரி இந்த கரண்ட்டு பாக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கை கையெல்லாம் வைக்கக்கூடாதுண்ணா. யாரும் இல்லையா இல்லையா நான் இதாக மாட்டாங்க. இல்லையா இருப்பேன் பொருள் தொட மாட்டேன். என்னது கேவுரா? கேவுரா அது பில்லு மாதிரி இது பயிர். சரி சரி, பயிர் வரல கிளம்புச்சில்ல. காட்டு பண்ணிக்காக இது சிப்ஸு போடுற முள்ளுவாடிக்கு மரவழி. சிப்ஸு போடுற முள்ளுவாடி மரவழி இதானே? கம்பி கம்பியாக இருக்குது நடுவில். காட்டு பண்ணி உள்ளே போகுது. அதுக்காக இந்த கம்பி கட்டுறது பண்ணி போகாத அளவுக்கு இல்லை. போயிட்டு 2 நாள் தீர்த்து கட்டுவோம். இந்த மரவழி ஃபுல்லாக மரவழி 2 நாள் தீர்த்து கட்டுவோம். ஆமாம், காலி பண்ணி. அதனால் இதுமாரி கம்பி உள்ளே போகிற கரண்ட் வச்சு சில பேர் கரண்ட் வச்சு விட்ருவாங்க. சரி சரி, கரண்ட் வச்சு விட்ருவாங்க. அப்பா இந்த இடத்துக்குலாம் நானே காட்டு பண்ணி நோண்டிக்கிட்டு காட்டு பண்ணி வேலை. அதுக்கப்புறம் வேலி போட்டு வச்சுது. ஆமாம், அதுக்கு கண் மாதிரியே வேலி போட்டு வச்சுது. காட்டு பண்ணி வேலை. நானே இந்த இடத்துக்குலாம் இது வரைக்கும் வந்ததே இல்லைப்பா. நாங்கள்தான் சாதாரணம் இதான் முடிஞ்ச எங்கே பழம் பொருட்கள் யாரும் தரமாட்டாங்க. பழம் கள்ளி நம்ம மழையில் நனையாமல் கள்ளி கரையாமல் போகிறதுக்கு கீழே பழவை போட்டு மேலே கள்ளி வச்சு காய வச்சு போராடி அப்புறம் சோலைக்கு போகும் கொண்டுட்டு. இப்போ இது வந்து இது உள்ளார கல் இருக்குதா? உள்ள கல் இருக்குது. பிரிக்கக்கூடாது, பிரிச்சா கட்ட முடியாது. பிரிச்சுட்டா கட்ட முடியாது. இது உள்ள கள்ளி மழைக்காக தார்ப்பா போட்டு மூடி உஷார் படுத்திக்கிறாங்க. மழையில் நினையாமல் உஷார் படுத்திக்கிறாங்க. மழை நினைச்சின்னா கல்லுலாம் காஞ்சித்தா? காஞ்சி கல் பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கனால காஞ்சி போச்சு. எடுத்து போராடணும். எப்போ போராடுவாங்களோ என்னன்னு தெரியல. ஒன்றும் போராடணும். இதெல்லாம் கீழே பழவை. இந்த பழவை இல்லைன்னா அந்த கள்ளி பூரா ஒன்று நிற்காது. அதை கீழே பழவை.
போட்டில பழவா ஆமாம் 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 ஆமாம். அந்த பழம் மேலே கல் ஏற்றுது. இல்லைன்னா ஒரு கல் நிற்காது, பசங்க ஓடிடும். பூரா பழவை மரம் வாங்கி பழவை ஆசரிக்கு கொடுத்து கூலி கொடுத்து அறுத்து கட்ட பழம் அடிக்கிது. ஆசரி கூலி கொடுத்து பழம் அடிக்கிது. நான் பார்த்தேன் மாட்டை ஓட்டி கட்டணும். மாடு கட்டுவோன்னே தெரியாது. மாடு அடையாளம் தெரியுமா உனக்கு? மாடு குரல் ஒரு மாடு அடையாளம் தெரியாது. எந்தெந்த இடத்த கட்டி வச்சுக்கன்னு தெரியாது. கட்டியிருந்தா கட்டியிருப்பான், இல்லை இல்லை இங்கே கட்டி வச்சுருப்பான், எங்கன்னா கட்டி வச்சுருப்பான். அவர் இறங்கி ஓடுறாரு அவர். ஆமாம், போயிட்டு உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொன்னாரு. அதெல்லாம் யாரும் முடியாது, யாரெல்லாம் முடியாது, சான்ஸே இல்லை. பிடிப்பே இல்லை. நாங்கள் அங்கே எடுத்துக்கிறோம்ல, அதெல்லாம் நல்லா பிடிப்பா இருந்து எலும்பு கூட கிடைக்காது. எதுக்கு போகும்போதே சொன்னா மரம் ஹைட் அது கை கையே தான் இருக்குது, யார முடியாது, சான்ஸே இல்லை. எங்கன்னா ஏறி தப்பி நான் பண்ண முடியும். புள்ள குட்டிக்காரனாச்சியா கூட பரவாயில்ல, தூக்கி அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ இது வந்து களத்துக்கு போகுதா இந்த கல்? போருக்கு போகணும். போர், ஆமாம் போர். ஏதோ அந்த மழையில் அடிபட்டு நுந்து நூலாகி மீதியான கல் தான் இது. ஊறி போய் கிடக்குது. இப்போ நீ எடுத்து போறியால வேஸ்ட்டு தானே? ஊறி போச்சு, வெடிச்சு போச்சு. நீராவி மாரி வெடிச்சுட்டா இதெல்லாம் வெந்தாலும் வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது, சில சலம் ஆகிடும். ஏற்றுறவங்க 4 நிலம் ஓசை கிடச்சிட்டு போயின்னு. நீங்கள் இது எடுத்து அடுக்கிறதுலேயே உடஞ்சிடும் போல. கையில் போட்டுக்கணும். கையை முதல்ல வந்து எஸ்ஏபி அது மட்டும்தான் இருக்கும். இப்போ நீ எஸ்ஏபி 5ன்னு இருக்கு. அது வந்து நம்பர் ஒரு செட் அறுக்குறாங்கன்னா 1ஆம் நம்பர் கல்லி ஆத்து அடுத்த கல்லி தானே, கல்லி நல்லா இல்லை சொல்லலாம். அதே அந்த நம்பர் இல்லைன்னா நம்ம யாருமே கேட்க முடியாது. என்ன இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுடுவாங்க. நம்பர் வச்சு கேட்கலாம். 4ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்னா அந்த ஜோடி அறுத்த கல்லி இது, கல்லி இது சரியில்லை, நல்லா இருங்க. எஸ்ஏபினா சாரங்க பானியம், சக்கரை பானியம், ஹரிராமன், பக்கிரிபாளையம். ஆமாம், கட்டி வச்சுக்கிறாங்க கரம்பில். இவர் வந்ததுலேருந்து இன்னும் ஒரு வேலையுமே செய்யலை இவரு. நீ மாட்டு செய்ய, நான் மாட்டு எடுக்கிறேன் தான் வந்தேன். கூட உட்காந்து நான் எடுப்பா வீட்டுக்கு போவா. என்னோட அப்பா வந்து அவங்க தம்பி சோலைக்கு தான் வருவாங்க. வந்து அவர் காலையில் மணி ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. அதோட வீட்டுக்கு மணி ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் மணி 3 மணி ஆச்சுன்னா வீட்டில் சாப்பிட்டுட்டு 3 மணி ஆச்சுனாக்கா மறுபடியும் சோலைக்கு வந்து மாட்டெல்லாம் இழுத்து பிடிச்சி கட்டிட்டு பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் பில்லுலாம் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு மணி ஒரு 6 மணி 6:30 மணிக்கு வருவார். இதுதான் அப்பாவோட டெய்லி ரொட்டீன். காலையில் 4-4:30 எழுந்திருப்பார், 5 மணிக்கு சோலைக்கு வருவார், ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வருவார். அப்புறம் சாயந்தரம் மதியம் சாப்பாடு சாப்பிட்டு 3 மணிக்கு சோலைக்கு வருவார். மாட்டு ஆடு மாடை ஈத்து கட்டி வச்சுட்டு பால் கறந்துட்டு அதுக்கு தீனிலாம் போட்டு பில்லு எடுத்து வச்சுட்டு வருவார். இதுதான் வந்து அப்பாவுடைய வேலை. ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயிக்கு இதுதான் ரொட்டீனாக லைஃப் நடந்துக்கிட்டே இருக்கும். சொனை பிடுங்க தானேப்பா? நேற்று பிடுங்கின பில்லே காஞ்சி கிடக்குது, இதை வேற பிடுங்குற. 10 மாட்டுக்கு என்ன 10 ஆளுக்கு ஒரு 12 10 மாடு இல்லை. 10 மாட்டுக்கு என்ன பண்ணுச்சு? கறக்கிற மாடு, பில்லி கறக்கிற மாடு, தவிடு